காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த 8 திசை நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் முக்கியமான நிகழ்வுகளின் அதை ஏற்படுத்தும் தாக்கத்தை பல கோணங்களில் விவாதிச்சுட்டு வர்றோம். அதுவும் குறிப்பாக அரசியல் பார்வையை தவிர்த்து நாம் அதை ஒரு ஆழமான விவாதமாக தான் இந்த 8 திசை நிகழ்ச்சியை நம்ம எடுத்துட்டு போறோம். இன்றைக்கு நாம் விவாதிக்கவிருக்கின்ற தலைப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றது. இது குறித்து தான் நாம் விவாதிக்கவிருக்கின்றோம். அதாவது 12ஆவது வகுப்பு படிக்கிறவர்கள் தான் உலகத்திலே மிக அழுத்தத்திற்குரிய மாணவர்கள் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்குது. ஏன்னா பள்ளிக்கூடங்களில் வகுப்புகள், அதற்கப்புறம் அதில் சிறப்பு வகுப்பு, அதற்கப்புறம் டியூஷன், அதற்கப்புறம் பெற்றோர்கள் அறிவுரை, பெற்றோர்கள் அவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி அனைவரும் அறிவுரை கொடுத்து ஒரு வருட காலம் படித்து தேர்வெழுதி இன்றைக்கு தேர்வுகள் வெளிவந்திருக்கு. அதுவும் இந்த தேர்வு முறைகளில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கு. நுழைவுத் தேர்வுக்கான மாற்றம், இப்படி பல்வேறு மாற்றங்கள். இதை மாணவர்கள் எப்படி சமாளிக்கிறாங்க, இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இது குறித்து தான் இன்றைக்கு நாம் விரிவாக விவாதிக்கவிருக்கின்றோம். அதை விவாதிப்பதற்கு முன்னதாக இந்த தேர்வு முடிவுகள் குறித்த ஒரு முழுமையான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பொது தேர்வுகள் கடந்த மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி முடிவடைந்தது. தமிழகம் புதுச்சேரியில் 6737 பள்ளிகளைச் சேர்ந்த 9 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இந்த ஆண்டு முதல் முறையாக +2 தேர்வுக்கு மே 12ஆம் தேதியும் 10ஆம் வகுப்புக்கு மே 19ஆம் தேதியும் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தேர்வு தொடங்குவதற்கு முன்பே அறிவிக்கப்பட்டது. அதன்படி +2 தேர்வு முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகித விவரம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 95.75% திருநெல்வேலியில் 96.08% மாணவர்களும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 96.44% ராமநாதபுரத்தில் 96.77% மாணவர்களும், சிவகங்கை மாவட்டத்தில் 96.18% மாணவர்களும், 97.85% மாணவர்கள் தேர்ச்சியுடன் விருதுநகர் மாவட்டம் தமிழகத்திலேயே முதலிடமும் பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் 95.93% தேர்ச்சியும், மதுரை மாவட்டத்தில் 93.61% மாணவர்களும், திண்டுக்கல்லில் 92.80% மாணவர்களும், ஊட்டியில் 92.06% மாணவர்களும், திருப்பூரில் 96.05% மாணவர்களும், கோவை மாவட்டத்தில் 95.83% மாணவர்களும், ஈரோடு மாவட்டத்தில் 96.69% மாணவர்களும், சேலத்தில் 92.89% மாணவர்களும், நாமக்கல்லில் 96.40% மாணவர்களும், கிருஷ்ணகிரியில் 88.02% மாணவர்களும், தர்மபுரியில் 92.23% மாணவர்களும், புதுக்கோட்டையில் 92.16% மாணவர்களும், கரூரில் 94.96% மாணவர்களும், அரியலூரில் 88.48% மாணவர்களும், பெரம்பலூரில் 93.54% மாணவர்களும், திருச்சியில் 95.50% மாணவர்களும், நாகை மாவட்டத்தில் 88.08%, திருவாரூரில் 88.77% மாணவர்களும், தஞ்சாவூரில் 92.47% மாணவர்களும், விழுப்புரம் மாவட்டத்தில் 86.36%, கடலூரில் 84.86% மாணவர்களும், திருவண்ணாமலையில் 91.84% மாணவர்களும், வேலூர் மாவட்டத்தில் 84.99%, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 88.85%, திருவள்ளூரில் 87.57%,
சென்னையில் 92.99% மாணவர்களும் மொத்த தேர்ச்சி விகிதம் 92.1% உள்ளது. கடந்த ஆண்டை விட இது 0.7% கூடுதலாகும். மாணவிகள் 94.5%, 89.3% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். +2 தேர்ச்சி விகிதத்தில் 97.85% பெற்று விருதுநகர் மாவட்டம் முதலிடத்தையும், 84.86% பெற்று கடலூர் மாவட்டம் கடைசி இடத்தையும் பிடித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 292 அரசு பள்ளிகளில் 100% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முடிவுகள் குறித்து பார்த்தோம். இப்பொழுது 8 திசை நிகழ்ச்சியில் நம்மோடு விவாதிப்பதற்கு 2 விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் வரவேற்போம். திரு நெடுஞ்செழியன் கல்வியாளர், அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். அதோடு யாழ்னி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார், மனநல ஆலோசகர். வணக்கம். இப்போ திரு நெடுஞ்செழியன், இந்த கிரேடிங் சிஸ்டம் வந்திருக்குது, இது ஒரு புதுமையாக இருக்கிறது. சிபிஎஸ்சி ஏற்கனவே இந்த கிரேடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த தேர்வு முடிவுகள் வர்றதில்ல. ஆனால் சிபிஎஸ்சி கூட இந்த கிரேடிங் சிஸ்டம்ல திருப்ப மதிப்பெண் முறைக்கு திருப்ப அவங்க மாறிட்டு இருக்காங்க. இந்த கிரேடிங் சிஸ்டம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்த +2 ரிசல்ட்ஸ் 10th ரிசல்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சில தனியார் பள்ளிகள் அதை வந்து ஒரு லாப நோக்கத்துக்காண்டி, எங்கள் பள்ளியில் வந்து இந்த மாணவர் முதல் மாணவராக வந்துட்டார், அதனால் எங்கள் பள்ளியில் படிக்க எல்லா மாணவரையுமே நாங்கள் வந்து ஸ்டேட் ரேங்க் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை வந்து பெற்றோர்களுக்கு அவர்களோட அறியாமை காரணமாக கொடுத்து, அந்த பெற்றோர்கள் வந்து உடனடியாக மற்ற மாவட்டங்கள்லேருந்து விட்டு அந்த பள்ளியை நோக்கி ஓடுவதும், அந்த பள்ளி இன்றைக்கி வந்து நார்மலாக ஃபீஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதை விட வந்து அதிகமாக ஃபீஸ் வாங்குவதும், இது ஒரு கல்ச்சர் வந்து ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருந்தது. இந்த கல்ச்சரை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து ஏன்னா இன்றைக்கி அந்த இன்ஃபர்மேஷன் வந்த ஒரு முதல் 2 மணி நேரத்தில் அந்த சென்சேஷன் இல்லைனா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டெட் இன்ஃபர்மேஷன் ஆகிடுது. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் யார் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு தெரிஞ்சாலோ இல்லை நீங்கள் ஸ்டேட் செகண்ட்னு தெரிஞ்சாலோ நம்ம வந்து அந்த சென்சேஷன் அந்த பள்ளிக்கும் அதுக்கும் உள்ள அந்த இடைவெளி வந்து அதிகமாகிறதுனால அந்த மாணவர் மட்டும்தான் இங்கே வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறது. சென்சேஷனலிசம் தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, சென்சேஷனலிசம் தடுக்கிறது மட்டும் இல்லை, இதில் எண்ணற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து இப்போ 2000 பேர் அந்த பள்ளியில் உடனே வந்து அட்மிஷன் போடுறாங்க. அந்த அட்மிஷனுக்கு வந்து உடனே ஃபீஸ் தாண்டி ஒருவேளை அந்த மாணவர்கள் சரிவர வளர்ந்து வருவதற்கு, ஒரு போட்டித் தேர்வை எதிர்கொள்வதற்கு, இந்த போட்டி மனப்பான்மையை வளர்த்து கொள்வதற்கு, வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த முறை சரியாக தான் இல்லை. பட் இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து நம்ம ப்ராப்பர் ஃபீல்டு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசு பள்ளியில் மாணவர் வந்து 11th ஃபுல்லாக படிக்கிறாரு, 12th ஃபுல்லாக படிக்கிறாரு நிறைய பள்ளிகளில் வந்து. அண்ட் ஒரு சில கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு சில நகர்ப்புற பள்ளிகளும் பண்ணுறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஸ்டியூஷன், ஆல்மோஸ்ட் லைக் 98% ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 11th சொல்லித்தராமல் 12th சொல்லித்தராங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு கல்வி முறை குறித்து நம்ம அடுத்தடுத்து விவாதிக்கலாம். யாழ்னி அவர்கள், உங்கள்கிட்ட இப்போ அது கேட்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிரேடிங் முறை இல்லாமல் மதிப்பெண் முறையில் இருக்கிற பொழுது மாணவர்கள் சோர்வடைஞ்சிடுறாங்க, அவர்கள் மனம் உடைஞ்சு அவர்கள் தற்கொலை வரைக்கும்லாம் போயிடுறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இந்த கிரேடிங் சிஸ்டம் உண்மையிலேயே அதுக்கெல்லாம் அவர்களுக்கு காப்பாற்றுமா, அவர்களை இதுக்கு தற்கொலைக்குலேருந்து தடுக்குமா? ஏன்னா ஃபெயில் ஆகிறவங்க ஃபெயில் ஆக தான் போகிறாங்க. கிரேடிங் சிஸ்டம் எது இருந்தாலும் அவர்கள் தேர்ச்சி பெறாதவர்கள் தேர்ச்சி பெறாமல் தான் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி அதிகமான மதிப்பெண் எடுக்கிறவர்கள் நல்ல கிரேட் வாங்க போகிறாங்க. இதனால தற்கொலைகள்லாம் அதிக அளவில் தவிர்க்கப்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த கிரேடிங் சிஸ்டம் வரும்பொழுது என்ன ஆகும்னா, நிறைய வித்தியாசங்களை நம்ம தவிர்க்கலாம். ரொம்ப டிஸ்கிரிமினேஷன் அதை வந்து நம்ம தவிர்த்து ஒரு சிமிலாரிட்டி பிளெயினில் கொண்டு வரும்பொழுது அது ஒரு ஹெல்த்தி பார்வையாக தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ காம்படிட்டிவ்னஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாகும். ஆக்சுவலாக ஹெல்த்தி காம்படிஷனுங்கிறது அவங்களுக்குள்ளேயே இருக்கிறது தான். எப்போ வந்து அவங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, இப்போ நிறையா வந்து பியர் ப்ரெஷருக்கு காரணம் ஃபேமிலிஸ் இன்ஃப்ளிக்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களோடனா அவங்கள விட நான் நல்லா பண்ணணும், இவங்கள விட நான் நல்லா பண்ணணும். இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்திறன் வாய்ந்தவங்களா இருக்கும்பொழுது கம்பேரிசன்ன்ற பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. இல்லை, கம்பேரிசன் தான் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம வந்து ஒருத்தரோட ஒப்பிட்டு தானே வாழ போகிறோம். ஏன்னா ஒரு 12வது முடிக்கிறவங்க 17 வயசு ஆயிடுச்சு, அவர்கள் அடுத்து வந்து நுழைவுத் தேர்வு எழுதணும்னா அதில் போட்டி தான், அதில் ஒப்பிடுதல் தான். அடுத்து அவர்கள் வேலை வாய்ப்பு போகணும்னா அங்கேயும் போட்டி ஒப்பிடுதல் தான். அங்கேயும் வேலைக்கு சேர்ந்த பிறகும் நம்ம கூட சக ஊழியர்களோடு சேர்ந்து போட்டி தான், ஒப்பிடுதல் தான். இதுக்கெல்லாம் அவர்களை ட்ரெயின் பண்ணுறது இந்த 17 வயசில் ட்ரெயின் பண்ணாமல் எப்போ ட்ரெயின் பண்ண போகிறோம்?
இந்த ஒப்பிடுதல் ஆக்சுவலாக எப்படி ஹெல்த்தி ஆகும்னு சொன்னால் இந்த மாதிரி தவறான ஒப்பிடுதல், மற்றவங்களோட ஒப்பிடுதல். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் செட் ஆஃப் டேலண்ட்ஸ், இண்டிவிஜுவல் செட் ஆஃப் அபிலிட்டிஸ் இருக்கும்போது ஒன்றையும் இன்னும் கம்பேர் பண்ணுறதே தப்பு. இப்போ ஒரு மீனையும் ஒரு மானையும் நீச்சல் போட்டியில் ஒன்றா வைக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வேறு செட் ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்கும்போது அந்த சிஸ்டம் வந்து ஒரு கிரேடிங் சிஸ்டமாக இருக்கும்பொழுது ஒரு பொதுவான அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் எல்லாருக்கும் கிட்டுது. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த கிரேடிங் சிஸ்டம் இப்போ கொண்டு வந்திருக்கிறதால என்ன ஆகும்னா தேவையில்லாமல் கிரிட்டிக்கல் கம்பேரிசன்ஸ் வந்து இருக்காது. அதாவது தான் அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். ஆக்சுவலாக ஹெல்த்தி காம்படிஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த வாட்டி நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன், பட் இதுதான் என்னோட பெஸ்ட்டாக, இதை விட நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, அதுதான் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. அதுதான் வந்து ஒரு ஆப்டிமல் ஹெல்த்தி காம்படிஷன். இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல். போட்டி வந்து நம்மோட தான் இருக்கணும், இன்னொருத்தரோட இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாம் தொடர்ந்து பேசுவோம். மாவட்ட வாரியான இந்த தேர்வு முடிவுகளில் முன்னிலைகளில் மாற்றம் இருக்குது, கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் மாற்றம் இருக்குதுன்ற தகவல் இருக்குது. இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். +2 பொதுத் தேர்வு முடிவுகளில் கடந்த ஆண்டு தேர்ச்சி விகிதத்தில் முன்னிலை பெற்ற கடலூர், திருவாரூர், தருமபுரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பின்தங்கின. அதேபோன்று தேர்ச்சியில் பின்தங்கிய தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் இந்த ஆண்டு முன்னிலை பெற்றுள்ளன. இது ஒரு நல்ல முன்னேற்றமாக கருதப்படுவதாக கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரு மாநிலத்தில் இருக்கிற கல்வி அதிகாரிகள் முக்கியமான காரணமாக இருக்கலாம். அதில் வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறவங்களா இருந்திருக்கலாம். அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாறும். பக்கத்தில் பள்ளியில் மாதிரி கோச்சிங் கொடுக்குறாங்க, அந்த பள்ளியில் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த குறிப்பிட்ட மாவட்டம் முழுக்க இப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருந்திருக்கும். அப்புறம் ஒரு இப்படி ஜிங்ஸாக்காக வர்றது, ஒரே மாநிலம் வர்றதுன்றலாம் கிடையாது. இப்போல்லாம் கம்யூனிகேஷன் ரொம்ப விரிவடைஞ்சதுனால இந்த மாநிலத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுதல் வர்றது என்பது இயற்கை தான். அதனால் இது பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட இனி வந்து மாவட்டங்கள் தொடர்ந்து முன்னிலை இருக்கும், அதுக்கு வந்து குறைஞ்சி பின்னாடி இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்ல முடியாது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்து காணப்படுவது போன்று வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தாலும் வேலூர் போன்ற ஒரு சில மாவட்டங்கள் தொடர்ந்து பின்னிலை வகிக்க கல்வி முறையும் அந்தந்த மாவட்டங்களின் அதிகாரிகளின் முயற்சியின்மையும் பின்தங்கியிருக்க காரணமாக கருதப்படுவதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர். 12ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயிருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்வு விகிதம் அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு கல்வியில் பின்தங்கிய ஒரு சில மாவட்டங்கள் இந்த ஆண்டு முன்னிலை வகிக்கிறது. இது ஒரு முன்னேற்றமான அம்சமாக கருதப்படுகிறது. வரும் ஆண்டுகளிலும் இதே முன்னேற்றம் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செய்தியாளர் பிரியங்கா. அந்த தேர்வு முடிவுகளில் மாவட்டங்கள் மத்தியில் உள்ள போட்டிகள் குறித்த ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு நெடுஞ்செழியன், இப்பொழுது இந்த கிரேடிங் முறை வந்திருக்குது. ஆனால் இப்போது ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு போகணும்னா திருப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போது 30 மதிப்பெண்ணில் 10,000 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாமே ஒரே கிரேடு தான் வாங்க போகிறாங்க. அவர்களுக்கு நுழைவு எப்படி கிடைக்கும்? இல்லை, அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளில் +2க்கு அப்புறம் 80 நுழைவுத் தேர்வுகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு இதில் 75 அவங்க +2 மார்க்கே பார்க்க மாட்டாங்க. இப்போ நீட் எடுத்துக்கோங்க, மினிமம் 60% இருந்தால் 50% இருந்தால் இவர் எலிஜிபிள் ஃபார் நீட். அதை எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்டூடெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் வரதுக்கு நிறைய வாய்ப்புக்கு மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. அதை மாற்றணும். இல்லை, கல்வியை பற்றிய ஒரு புரிதல் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாணவர் 3 மணி நேரத்தில் என்ன படித்ததை எப்படி ஞாபகப்படுத்துகிறார், அதை எந்த ஃபார்மேட்டில் கேட்டால் யார் நல்லா பண்ணுறாங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரே ஸ்கேலில் பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கள்கிட்டே நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 30 கொஸ்டின்ஸ் வச்சதை அவர் வந்து 2 வருஷம் அந்த ஐஐடிக்கு இன்டகிரேட்டட் கோச்சிங் படித்து 78 மார்க் வாங்கியிருந்தார் 360. பட் அதே கேர்ள் அக்ரிகல்ச்சர் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷனில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் அப்ஜெக்டிவ் டைப், ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் தான், அதில் மேக்ஸ் 60, ஃபிசிக்ஸ் 60, கெமிஸ்ட்ரி 60, இந்தியாவிலே 13வது ரேங்க். அப்போ இந்த மாணவருக்கு நம்ம எப்படி திறமை இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு மாணவர் என்ன படித்தார், எந்த ஃபார்மேட்டில் அன்றைக்கி அதை எப்படி ஞாபகப்படுத்துகிறாங்கிறதுக்கு எதுவுமே கேரண்டி கிடையாது. அந்த மாணவருக்கு வந்து நீங்கள் தேர்வு முறைகளில் எப்படி கேட்க போகிறோம்? இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம பேச ஆர்கியூமெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அப்போ நீட் தேர்வு கூட அப்போ அவர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளில் இந்த மாணவர் சரியில்லைன்னு எப்படி சொல்லி அவர்கள் எப்படி நிராகரி? எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் ஒரு போட்டித் தேர்வு வைக்காமல், ஏன்னா நம்ம கண்ட்ரி இந்தியாவும் சைனா தான் பாப்புலேஷன் கேபிட்டல். நீங்கள் இந்த பாப்புலேஷனை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஜஸ் வேணும். இதில் ஒன் ஆஃப் த ஸ்டேஜஸ் வந்து எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். இது எக்ஸாமினேஷனுக்கு அடுத்து இன்டர்வியூ கொண்டு வரீங்களா, இதெல்லாம் ஒன்றா இருக்கலாம்.
பட் இது இப்போ நம்ம எக்ஸாமினேஷன் தான் ஒரு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம இந்தியாவில் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன் வந்து ஒரு எக்ஸாமினேஷனை வச்சு அந்த பையனுக்கு டேலண்ட் இருக்குது டேலண்ட் இல்லைலாம் சொல்கிறது மிக மிக கடினம். ஏன்னா அந்த பையனோட மூட் ஃபார்மேஷன் நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்துலேருந்து ஒரு பையன் ட்ராவல் பண்ணி 2 மணி நேரம் பஸ்ஸில் வந்து ஒன்றும் குளிக்காமல் நேராக வந்து இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது வந்து மனம் உடைஞ்சு போயிடுறவர்களுக்காக நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் இதில் வந்து டிஸ்கரேஜ் ஆகிட வேண்டியதில்லை, இந்த இதில் மதிப்பெண் எடுக்கலாம் டிஸ்கரேஜ் ஆகிட வேண்டியது இல்லைன்னு அந்த துணியில் நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. அதான் மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இப்போ நான் மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த மதிப்பெண்ணை வச்சு தான் எனக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த மதிப்பெண்ணை வாங்குவதற்கு நான் தயாராகிறதுக்கு இந்த 12வதுலேயே நான் தயாராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பொழுது அடுத்த கட்டத்தை நான் எப்படி பயன் இல்லை நீங்கள் 12வது தேர்வு முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு 10 மார்க் பேட்டர்ன். நீங்கள் நீட் எடுத்திங்கன்னா எல்லாமே அப்ஜெக்டிவ். நீங்கள் படித்ததில் 4 சாய்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு வருஷம் படித்து நான் 3 மணி நேரம் ரீகலெக்ட் பண்ணுறது ஈஸியாக, இல்லை 4 ஆப்ஷனில் நான் படித்ததில் இதில் 4ல் வந்து 1 எலிமினேட் 3 எலிமினேட் பண்ணி 1 சூஸ் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு வந்து 4ல் வந்து 1 சூஸ் பண்ணுறது தான் ஈஸி. 12வது ஃபார்மேட்டே வேறு, நீட்டோட ஃபார்மேட்டோ இல்லை எந்த ஒரு ஆல் இண்டியா எக்ஸாமினேஷனோட ஃபார்மேட்டே வேறு. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் அந்த ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணவே கூடாது. நான் எப்போ படித்ததை வேணாலும் இப்போ நான் வந்து ஒரு சில நான் மனப்பாடம் பண்ணுறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். அப்படின்னா எனக்கு மனப்பாடம் பண்ணி எனக்கு 3 மணி நேரத்தில் நீங்கள் கேட்குறத என்னால் திருப்பி ரீகலெக்ட் பண்ண முடியும். நான் இன்னொருத்தர் வந்து நான் புரிஞ்சு படிப்பேன். அப்போ எனக்கு 4 சாய்ஸில் எனக்கு ஏதாவது ஒன்று வரும்போது எனக்கு எதை எலிமினேட் பண்ணணும்னு தெரியும், எது கரெக்ட் ஆன்சர்னு நான் என்ன கண்டுபிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் மேடம் சொன்னாங்க தனித்திறமைங்கிறது வந்து எல்லாருக்குமே தனித்திறமை இருக்குது. அதனால் இந்த தனித்திறமையை வந்து நம்ம அறியாமல் மதிப்பெண்கள் பின்னாடி நம்ம இவ்வளோ நாள் ரேட் ரேஸ் ஓடின மாதிரி இந்த மாணவர்களை வந்து ஒரு மனப்பாடம் பண்ணக்கூடிய கருவியாக தான் தமிழ்நாடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க வழியே இந்த 10 ஆண்டுகள். இப்போ இந்த மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது அது கல்வி முறையே நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? குறிப்பாக தமிழ்நாட்டு கல்வி முறையில் அதுவும் கல்வி முறையை மாற்றமோ இல்லையோ தேர்வு முறையை கண்டிப்பாக மாற்றணும். இல்லை இந்த மாற்றமே ஒரு மாற்றத்துக்கான முதல் படிக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் கூட கொண்டு வரல. இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பள்ளிகள் வந்து இதை வச்சு மையப்படுத்தி ஒரு 2000 மாணவர்களை எடுத்து 50 மெரிட் பேரை மட்டும் டாப்பர் கிளாஸ்ன்னு போடுவாங்க. அந்த டாப்பருக்கு மட்டும்தான் எல்லா ஃபோக்கஸும் கொடுப்பாங்க. மீதி இவங்க எடுக்கிறது எல்லாமே 490 கட் ஆஃப் மேலே வாங்குறவங்க தான் எடுக்கிறாங்க. அதில் இந்த 10 பேர் மட்டும் 50 பேர் மட்டும் நல்லா படிக்கிறாங்கிறது அவங்க எப்படி ஸ்கேல் பண்ணுறாங்கன்னு தெரியல. மீதி 1950 பேரும் 10th 500க்கு 490 மார்க் வாங்கினோன்னா நம்ம இவெல்லாம் படிக்கிறதுக்கு திறமை இல்லைன்னு பின்னாடி உள்ள கிளாஸ் வணிகமயமாக்குறது தடுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சி. சரி, யாழினி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறது, இப்போ இப்படி மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி கிரேடிங் சிஸ்டம் வரும்ன்றதே நம்மளுக்கு நேற்று தான் தெரியும், இதற்கு முன்னாடி தெரியாது. அப்போ ஒரு டாப்பராக இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஒரு மாணவர் அதற்காக ரொம்ப நாள் கனவாக இருந்து கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி கூட ஒரு 1190க்கு மேலே மதிப்பெண் எடுத்து ஆனால் நான் வந்து ஸ்டேட் டாப்பர்னு எனக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம வந்து தேர்ச்சி பெறாதவர்கள் மனமுடைந்து போய் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறத குறித்துலாம் பேசியிருக்கோம், அதிகப்படியாக பேசியிருக்கோம். இவர்களுடைய நிலைமை பற்றி அவ்வளோவா பேசினதா தெரியல. இப்போ இவர்களுடைய நிலைமை குறித்து இப்போ ஸ்டேட் டாப்பராக வரலங்கிறதுக்காக அவங்க வந்து தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுறது ரொம்ப கம்மி, சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னால் தன்னோட கம்பேர் பண்ணுறது அவருக்கு தெரிஞ்சு மேபி அவங்க ஸ்கூல் வரைக்கும் தான் அவங்களால கம்பேர் பண்ண முடியுமோ, முழு ஸ்டேட்லேயும் அவங்க கம்பேர் பண்ண அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த வாய்ப்பு எப்போ வரும்னா அதை பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணும்போது தான். அதையே நம்ம தவிர்க்கும் போது கண்டிப்பாக அவங்க ஸ்கூல் லெவலில் கிரேடிங் சிஸ்டம் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா அவங்க இண்டிவிஜுவல் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். they will come to know that கண்டிப்பாக அவங்களுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சிரும், அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நான் வந்திருப்பேனா இல்லையாங்கிற அந்த கொஸ்டினே அவங்களுக்கு அந்த இடத்துல போயிடும். இது வந்து இப்போ இம்மீடியட்டாக வந்திருக்கனால இந்த சேஞ்ச் நமக்கு அப்படி சடனாக தெரியுதே ஒழிய காலப்போக்கில் அது வந்து மாற்றங்களை தான் இந்த வேகமாக ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் வந்து இது சரிதானா? ஏன்னா நீட் தேர்வு கூட வந்து இன்னும் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு தெளிவு இல்லை. இது நம்ம நீட் தேர்வு மூலமாக தான் மருத்துவ படிப்புக்கு போக முடியுமா முடியாதான்ற ஒரு தெளிவு இல்லை. இந்த கிரேடிங் சிஸ்டம் ஒரு நாளைக்கு முன்னால் தான் சொல்கிறாங்க. இப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்துறது, அதுவும் ஒரு 17 வயசு 18 வயசு மாணவர்கள் மத்தியில் அது ஒரு மன உளைச்சலை, பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் ஏன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு டாப்பர் இருப்பாங்க, எல்லாருமே அந்த எண்ணத்தோட தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம ரொம்ப நல்லா மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஸ்கூல் அவங்களை அங்கீகரிக்கிறதும் அவங்க கிரேட் சிஸ்டம் அங்கீகரிக்கிறதுமே இப்போதைக்கு இதுதான் அக்செப்டட் ஃபார்ம்னு அவங்க ஈஸியாக அதை இன்டெகிரேட் பண்ணிக்குவாங்களே தவிர நம்ம ஸ்டேட் வைட் கம்பேரிசன் டிஸ்ட்ரிக்ட் வைட் கம்பேரிசன்ஸ் எல்லாம் இல்லவே இல்லைங்கிற பட்சத்தில் ஒப்பீடு இருந்தால் தான் அவர்கள் வந்து மனமுடைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. எனிவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்கூல்லே ஹையஸ்ட் மார்க்குன்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச உடனே அதுக்குரிய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சிரும். அவங்களுக்கு அவர்கள் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல மதிப்பெண் எடுத்துக்க அங்கீகாரம் இருக்கும்னு சொல்றீங்க. இந்த கிரேடிங் முறை குறித்து இந்த நமது தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு குறித்து ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள கிரேட் முறை
1180 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றால் ஏ கிரேட் வழங்கப்படுகிறது. அதனை 1171 மாணவர்கள் பெற்றுள்ளனர். 1151 முதல் 1180 வரை மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பி கிரேட் வழங்கப்படுகிறது. அதனை 12283 மாணவர்கள் பெற்றுள்ளனர். அதேபோல் 1126 முதல் 1150 வரை மதிப்பெண் பெற்றவர்களுக்கு சி கிரேட் வழங்கப்படுகிறது. அதனை 14806 பேர் பெற்றுள்ளனர். 1101 முதல் 1125 வரை மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு டி கிரேட் வழங்கப்படுகிறது. அதனை 14806 மாணவர்கள் பெற்றுள்ளனர். 1001 முதல் 1100 வரை மதிப்பெண் பெற்றவர்களுக்கு இ கிரேட் வழங்கப்படுகிறது. அதனை 95906 மாணவர்கள் பெற்றுள்ளனர். கிரேட் முறைக்கு மாணவர்கள், கல்வியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பிரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து ரேங்க் முறை இருந்த வரைக்கும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்ட் அந்த மாதிரி இது போட்டி இருந்தது ஸ்கூல் நடுவுலையே. அதனால் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இப்போ வந்து இது இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இதை நான் வரவே இல்லை. மெட்ரிக் ஸ்கூல்லாம் 2 வருஷம் படித்து அவங்க மார்க் வாங்குறாங்க. நாங்கள் 1 வருஷம் படித்து பண்ணுறது எவ்வளோ நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் கிரேடு சிஸ்டம் இது பண்ணதும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இது வந்து மாணவர்களுக்கிடையே ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையை வந்து உருவாக்கும். ரொம்ப இதாக இருக்கிறதுனால, மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால டிவியில் வந்து என் பொண்ணு வரணும் அப்படின்ற ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து தோன்றதில்லை. சரி, எல்லார் மாதிரியும் நம்ம பொண்ணு மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றபடி ரிசல்ட் வந்தோடனே டிவியில் பார்த்தா நல்ல வேலை அந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் வந்துட்டு SMS மூலியமாக எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. முன்னாடி வந்துட்டு ரிசல்ட் பார்க்கணுன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டு அங்கே எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு கூட்டமாக நின்று பார்த்துட்ருக்கணும். இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இல்லாமல் நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். ரேங்க் போடாதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, என்ஜாய் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஒரு மாணவர் சொல்கிறத கேட்டோம். இப்பொழுது இந்த கிரேடிங் சிஸ்டம் மூலமாக இப்போ பொறியியல் கல்லூரிக்கான படிப்பு இது எப்படி கொண்டு வர போகிறாங்க? என்னந்தாலும் மதிப்பெண் இருக்குது, அந்த மதிப்பெண்ணை பயன்படுத்துக்குவாங்களா? அப்போ இந்த கிரேடிங் சிஸ்டம் தவிர்க்கப்படுமா? இந்த வருடம் எப்படி இந்த பொறியியல் படிப்பு? இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொறியியல் வந்து +2 கட் ஆஃப் வழியே தான் போகுது. அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு இறுதியிலே வந்து ஆல்ரெடி மினிஸ்ட்ரி ஆஃப் HRD அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டின்னு ஒரு டெஸ்ட் கொண்டு வருவாங்க, நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது டிசம்பர் 2017, ஜனவரி 2018, மார்ச் 2018 சொல்லியிருந்தாங்க, மே 2018. இது டிசம்பர், ஜனவரி அதை ஒன்றாக்கிட்டாங்க இப்போ வந்து. ஸோ அதனால் இந்த தேர்வு எப்படி வரப்போகுது, என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எப்படி மத்திய அரசாங்கம் நீட் வந்து வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வந்தபோது அடுத்து தமிழக அரசு எவ்வளோ குழப்பினாங்களோ அதை விட இது அடுத்த இந்த பொறியியலுக்கு வந்து அடுத்த குழப்பங்கள் இருந்து இனிமேல் அடுத்த வருஷத்துக்கு அதான் முக்கிய சென்சேஷன் நியூஸாக இருக்கும். பட் இதில் வந்து மாணவர்களை தயார்படுத்துதல்ங்கிறதுக்கு வந்து 11th போர்ஷனை வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிறது வந்து மாநில அரசாங்கம், மாநில கல்வி அமைச்சர் அண்ட் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் வந்து அவங்க பண்ணது வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா 11th சொல்லிக் கொடுத்தா தான் நீங்கள் அடுத்த அகில இந்திய தேர்வில் போக முடியும். இப்போ நீட்டில் நம்ம நிறைய ஃபெயிலியர்னு பார்த்தது 11th போர்ஷனே சொல்லித்தராமல் அண்ட் ஒன்லி 12th போர்ஷனை மட்டும் சொல்லித்தரதுனால நம்ம மாணவர்கள் அவங்க 100% படிக்கக்கூடியவர்களை வந்து நம்ம 50% நீங்கள் சொல்லித்தராமலே அந்த தேர்வுக்கு அனுப்பினோம்னா அது தரமான ஒரு கல்வியை வந்து மாநிலம் தருகிறதாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது இந்த அகில இந்திய தேர்வுகள்லாம் அறிவிக்கிறது ஒரு நல்ல நோக்கத்தோட நல்ல விஷயமாக இருந்தாலுமே அதற்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு 3 வருஷம், ஒரு 5 வருஷம் இது மாதிரி இதுபடி ஒரு தேர்வு வரப்போகுது அப்படின்னு சொன்னால் 5 ஆண்டுகள் அவர்களுக்கு நேரம் கொடுத்தோம்னா இப்போ 7வது 8வது படிக்கிறவர்கள் அவர்கள் அந்த மனநிலை அவர்களுக்கு பக்குவப்பட்டு சரி நம்ம அகில இந்திய தேர்வு மூலமாக தான் நம்ம பொறியியல் மருத்துவம் படிக்க போகிறோம்ன்ற ஒரு தெளிவுக்கு வருவாங்க. இப்போ 11வது 12வது ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவர்களுக்கு இப்படி ஒரு தேர்வு வரப்போகுதுன்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த +2 போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? அவர்கள் ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே தள்ளிட மாட்டாங்க. இல்லை, 2 கோணமாக பார்க்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு நான் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிடுறேன். மிஸ்டர் கைலாஷ் சத்யார்த்தி, நோபல் லாரெட், அவர் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, அதனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் குழந்தைங்களை பற்றி கவலைப்படுறது கிடையாது. அது வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதனால் எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டரோ யாருமே வந்து இந்த எஜுகேஷனை பற்றி யாரும் நம்ம வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன்னா அது லாஸ்ட் பெரிஃபெரியில் தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் நம்ம மற்றது கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து இது கொடுக்குறதில்ல. 2வது பெர்ஸ்பெக்டிவ் வந்து நீங்கள் கேட்ட சப்ஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது நீங்கள் கோச்சிங் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே எய்ம்ஸ் இருந்தது, சிஎம்சி இருந்தது, ஐஐடி இருந்தது, இதே இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருந்தது. இது 25 ஆண்டுகளாக இதுக்கு முன்னாடி படித்த டாக்டர்ஸோ இல்லை இன்ஜினியர்ஸோ இவங்கெல்லாம் யாரும் கோச்சிங்கே போகல. அன்றைக்கி இந்த கோச்சிங் கிளாஸுங்கிற கான்செப்டே கிடையாது.
இன்றைக்கி பள்ளியில் வந்து தரமாக கல்வியை சொல்லித்தரலங்கிற காரணம். ஏன்னா இந்தியாவில் 42 போர்டும் யூனிஃபார்ம் சிலபஸ் தான். 10th வரைக்கும் தான் சமச்சீர் கல்வி. 11th and 12th இந்தியா ஃபுல்லாக யூனிஃபார்ம் சிலபஸ் தான். நீங்கள் வந்து ஒன்னொன்றுக்கும் கோச்சிங் போகக்கூடிய மனப்பான்மையை தூண்டினது வந்து கமர்ஷியல் நோக்கங்கள் வந்தது வந்து இந்த ஒரு கடந்த ஒரு 2007-5க்கு அப்புறம் தான் வந்து 7க்கு அப்புறம் தான் இது ரொம்பவே வந்து ஒரு ஃபுல் ஸ்விங்கில் வந்தது. இன்றைக்கி கிராமப்புறங்களில் நீங்கள் நகர்ப்புறங்களில் பேசுகிறீங்க, கோச்சிங் இருக்குது, இந்த கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் இருக்குது. எத்தனை கிராமப்புறங்களில் கோச்சிங் கிளாஸ் இருக்குது? கோச்சிங் கிளாஸே கிடையாது. ஐஐடியில் இன்றைக்கி 60% மாணவர்கள் கிராமத்துலேருந்து வர்றாங்க. அவங்களாம் எந்த கோச்சிங் கிளாஸும் போகல. ஓகே, நமக்கு வந்து நகர்ப்புறங்களில் பணம் வசதி படைத்தவர்களிலிருந்து பணத்தை வசூலிக்கிறதுக்காண்டி தான் இந்த கோச்சிங் கிளாஸ் இருக்க வழிய இன்றைக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு, கிராமத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. பட் கோச்சிங் போனால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம வந்து இன்றைக்கி கிரியேட் பண்ணியாச்சு. பட் கோச்சிங் படிக்க வேண்டாம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எல்லா அகில இந்திய தேர்வுகள் சிலபஸை எடுத்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணுங்கள். 90% உங்கள் புக்கில் இருக்கா, கவலையப்படாதீங்க. அந்த 10% விட்டுட்டு இந்த 90% படிச்சிங்கன்னா புக்குக்கு படித்த மாதிரி ஆகிடும், நீங்கள் ஆல் இண்டியாவுக்கும் படித்த மாதிரி ஆகிடும். ஒரு புக்கில் படிக்கிறது ஈஸி, ஒரு புக்கில் ஞாபகப்படுத்துறது ஈஸி. இதுக்கே நான் 10 புக்கு கொடுத்தேன்னா அவனோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வரும். அப்போ உங்களோட சிலபஸே நீங்கள் தரவாக படிக்க சொல்கிறீங்க, அது முழுமையாக புக்கு மட்டும் நல்லா படிங்க. கோச்சிங் சென்டர்ஸ் தேவை சொல்கிறீங்க. நீங்கள் இந்த கோச்சிங் சென்டர்னு எடுத்தனால ஒரு மனநல ஆலோசகராக இவ்வளோ கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து காலையிலேருந்து 6 மணிலேருந்து இரவு 7-8 மணி வரைக்கும் ஒரு 12வது படிக்கிற மாணவனோ மாணவியோ அவர்கள் படிக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்கள் எப்படி கையாளுவது? அதுவும் விளையாட்டுக்கான வகுப்புகள் இருந்தாலும் அது பெரும்பாலும் அது வந்து வேற ஆசிரியர்கள் அதை வகுப்பு எடுத்துடுறாங்க. இதெல்லாம் மாணவர் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கும்? இதை மாற்றுவதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கு? இந்த கோச்சிங் இப்போ நீங்கள் முதல்ல அவரை கேட்டீங்க. இப்போ 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னால் என்ன ஆகும்? எதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பியர் ப்ரெஷர் இருக்குது? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் சூசைடல் ரேட்ஸ் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது, எஸ்பெஷலாக இந்த ஏஜஸ் ஆஃப் 15 to 29. எப்போனா இந்த டெவலப்பிங் டீன் ஏஜஸில் தான். எதனாலனா இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விச் இஸ் ஃபோர்ஸ்ட் அப்பான் பெற்றோர்களாலும் அவங்களோட ரொம்ப நெருங்கின உறவுகளாலும் அவங்க மேலே திணிக்கப்பட்ட அந்த நிர்பந்தங்களும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் தான் ஒரு ஹை லெவலில் ஏற்படுத்திடுது. இதை நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம்னா இப்போவே பிள்ளைங்க வந்து இந்த கோச்சிங் கிளாஸஸ் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்போ அவங்களோட அந்த பிள்ளை பருவமே அழிஞ்சு போகும். இப்போ ஒரு விஷயம் செய்கிறோன்னா இட் இஸ் அ காம்பன்சேஷன். அந்த நேரத்தில் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை செய்யாமல் தான் இதை வந்து நம்ம செய்வோம், ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு அர்த்தம், சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம வந்து வருங்காலத்தில் வந்து ஹெல்த்தி சிட்டிசன்ஸை கொண்டு வர மாட்டோம், மிஷின்ஸை தான் கொண்டு வரோம், ஒர்க்கஹாலிக்ஸ் தான் கொண்டு வருவோம். இன்ஃபேக்ட் இவர் சொன்ன மாதிரி நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஒன்லி மெமரி மிஷின்ஸாக தான் இருக்கும். அதனால தான் நம்மளால் காம்படிட்டிவ் தேர்வை தமிழ்நாடு வந்து இவ்வளோ ஒரு பயத்தோட பார்க்குறோம். ஆமாம், அவ்வளோ வந்து நல்ல கல்வி மயமாக ஆக்கப்பட்டாலும் நம்மளால் காம்படிட்டிவ் தேர்வுகளை எதிர்கொள்ள முடியாததுக்கு காரணம் கான்செப்ட் லேர்னிங்ன்றது ரொம்ப புவராக இருக்குது. படிப்பில் நம்ம முன்னிலையில் இருக்கிறோம். பல்வேறு படிப்புகள், பல்வேறு பொறியாளர்கள், மருத்துவர்கள் இந்தியாவிலே அதிக அளவு தமிழ்நாட்டிலேருந்து தான் வர்றாங்க. ஆனால் நம்மளால் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள முடியலன்றதான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால் சொன்னால் 5 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே தயாராக ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் 5 வருஷமா ப்ரெஷர், இப்போ 2 வருஷமா தாங்குற ப்ரெஷர் 5 வருஷமா தாங்க வேண்டியது இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. சரி, இப்பொழுது மாணவர்கள் தற்கொலை செய்வது குறித்து அதை குறித்த ஒரு விரிவான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானாலே மாணவர்களின் தற்கொலை குறித்து செய்திகளில் அடிபடும். வெறும் மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா? தேர்வில் வெற்றி பெற முடியாத காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்வதென்பது உண்மையில் முட்டாள்தனமான செயல் என்பதே பலரது கருத்து. இப்போது வெற்றி பெற முடியவில்லை என்றால் மீண்டும் முயற்சி செய்து படித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்கின்றனர் கல்வியாளர்கள். அங்கே எதிர்பார்த்த மதிப்பெண் பெறாமல் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக நான் பகிர்ந்துக்க விஷயம் என்னென்னா, இது வந்து உங்களோட முழுமையான ஒரு அளவுகோல் கிடையாது. இது வந்து அந்த நேரத்தில் நீங்கள் செயல்பட்டு அந்த நேரம் உங்களுடைய மென்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருந்துச்சு, உங்களோட சிச்சுவேஷன், அதெல்லாம் பொறுத்து தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதை வந்து கரெக்ட் பண்ணுறவங்க, அசஸ் பண்ணுறவங்க எல்லாம் சேர்ந்து தான் இப்போ இருக்கிற அந்த மதிப்பெண். அதனால் இது வந்து ஒரு சின்ன அளவுகோலே தவிர இது உங்களோட முழுமையான ஒரு அங்கீகரிப்பு கிடையாது. அதனால் இதுக்காக நீங்கள் துவண்டு போக வேண்டாம். நீங்கள் எப்போ வந்து உங்களோட முழுமையாக நீங்கள் 100% கொடுக்குறீங்களோ அப்போவே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் சக்ஸஸ் மட்டும்தான். அதனால் இது வந்து ஒரு அளவுகோலாக எடுத்து நீங்கள் துவண்டு போக வேண்டிய அவசியம் வந்து வேண்டாம். ஆனால் அதை விடுத்து தற்கொலை என்பது சரியான முடிவு அல்ல. கஷ்டப்பட்டு பல கனவுகளுடன் வளர்த்த பெற்றோரை தவிக்கவிட்டு இவ்வாறான ஒரு முடிவை மாணவர்கள் எடுக்கக்கூடாது என்பதே மாணவர்களுக்கு நாம் விடுக்கும் வேண்டுகோள். தோற்றுவிட்டார்கள் என்று யாரேனும் கூறினால் அவர்கள் முன் வெற்றி பெற்று காட்டுங்கள்.
அதை விடுத்து இந்த உலகை விட்டு ஓடி ஒளியாதீர்கள் என்பதே நாம் விடுக்கும் கோரிக்கை. இது ஒரு சின்ன ஒரு தடுக்கி விடுறதா. இது நீங்கள் முந்தி எப்படி உங்களோட தடுக்கல் விழிங்களை தாண்டி நீங்கள் வந்தீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் சந்திங்க. இந்த நேரத்தில் முக்கியமாக நான் பெற்றோர்களுக்கும் கூட இருக்கிற அந்த சோஷியல் சப்போர்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஒரு கேலியாவோ ஒரு கிண்டலாகவோ இல்லை ஒரு குத்தி காட்டுறதாவோ இல்லை எரிச்சல் அடைஞ்சு இன்னும் அவங்க சோர்ந்து போயிருக்கிற மனசை இன்னும் சோர்வடைய செய்கிறனால அவங்க மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாகும். அதனால் இந்த மாதிரி இன்சல்ட்டிங் வேர்ட்ஸ், ஆங்க்ரி வேர்ட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்தீங்கனாலே அவங்க மேம்பட்டு இன்னும் வளர்ந்து வாழ்க்கையில் நல்லா வர்றதுக்கு அது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் ஒரு ரொம்ப பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் தேர்வில் தோற்றுவிட்டால் திட்டவோ அடிக்கவோ வேண்டாம், மாறாக அவர்களுக்கு ஆறுதல் கூறுங்கள், அவர்களுக்கு சக்தி கொடுங்கள். அதை விடுத்து அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள் என்பதும் வேண்டுகோளாக முன்வைக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணுன்ற ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு நெடுஞ்செழியன், நம்ம குறைகள் எல்லாம், குற்றச்சாட்டு எல்லாம் பெற்றோர்கள் மேலே தான் இருக்குது. இப்போ பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு அதிகப்படியான அழுத்தம் கொடுக்குறாங்க, இந்த படிப்பு எடுக்கணுன்ற அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு வேலை வாய்ப்போடு அவர்கள் வசதியாக இருக்கணும். இப்போ ஏன்னா வேலை கிடைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, அதிகப்படியான வேலைகள் இல்லை. அப்போ பெற்றோர்களையும் எந்த அளவுக்கு நம்ம குறை சொல்ல முடியும்? நம்மளுடைய அடிப்படை இந்த சமுதாய அமைப்பின்படி அவர் ஒரு வேலை செஞ்சு சுயமாக நின்னாதான், சொந்த காலில் நின்னாதான் நல்லா அவருக்கான மரியாதைன்ற இருக்கும் பொழுது பெற்றோர்களையும் நம்ம ஒரு அளவுக்கு மேலே குறை சொல்ல முடியாது. அடிப்படையில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பெற்றோர்கள் மேலே ப்ராப்ளம் கிடையாது. பெற்றோர்களுக்கு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன், கல்வினா வேலை அப்படின்னு கொடுக்கறது மிக மிக தவறானது. கல்விங்கிறது எந்த ஒரு மாறுதல்களையும், எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும், அங்கே என்ன ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த சுச்சுவேஷனை எப்படி எதிர்கொண்டு அடுத்து மூவ் ஆகிறதுக்குரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதான் கல்வி. கல்விங்கிறது வேலை கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் எந்த சிறந்த பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் ஆக்ஸ்ஃபோர்ட், ஸ்டான்ஃபோர்ட், MIT, இங்கே இந்தியாவில் IIM, IIT எடுத்திங்கன்னா யாரும் நாங்கள் வேலை தரோன்னு சொல்லி விளம்பரப்படுத்துறதே கிடையாது. இங்கே கல்விங்கிறது வேலைங்கிறது ஒரு தவறாக காமிக்கிறது மிக மிக தவறு. கல்வியை ஆக்சுவலாக மாணவர்கள் கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணி நான் என்ன கொடுத்தாலும் என்ன இருந்தாலும் மன தைரியத்தையும் எதையும் சமாளிக்கக்கூடிய, எந்த ஒரு சவால்களையும் சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுக்கறது தான் கல்வி. ஆனால் கல்வியை தொழிற்கல்வியும் தனியாக பிரிக்கணும்னு சொல்கிறீங்களா? இல்லை, கல்வி வேலைக்குங்கிறத மாற்றணும். ஏன்னா இப்போ மிஸ்டர் சுந்தர் பிச்சை இங்கே வனவாணியில் படிக்கும்போது நான் கூகுள் CEO ஆகணும்னு படிக்கவே கிடையாது. அன்றைக்கி கூகுள்ங்கிற கம்பெனியே கிடையாது. அவர் படித்தது மெட்டலர்ஜி, பட் வேலை பார்க்குறது வேறு. நீங்கள் கல்விங்கிறத இன்றைக்கி பெற்றோர்கள் அறியாமைனால, நான் இந்த பெற்றோர்கள்லாம் படிக்காதனால இல்லை அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாதனால இந்த மாதிரி ஒரு தவறான விதம் நம்ம பரப்பி அது வழியாக நம்ம வேலை தான் கல்வி, வேலைக்கு தான் கல்விங்கிற மாதிரி ஒரு தவறானதை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்திட்டோம். அது மிக மிக தவறு. ஏன்னா இந்த மாணவர் இப்போ நீங்கள் வேலைன்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம ஊரில் டிப்பிக்கலாக சவுத் இந்தியன் ஆட்டிடியூட் என்னென்னா, நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப், VAO, கிளர்க்கு, பியூன், எந்த வேலைனாலும் அரசில் போய் நான் போகணுங்கிறதுக்காண்டி அந்த மாணவருக்கு திறமை 10 படி ஏறி அந்த பையன் 20 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய திறமை இருந்தால் அவனை இல்லைப்பா நீ 2 லட்சத்தை நீ சம்பாதிச்சா போதும், இந்த படியிலே நிப்பாட்டி அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாணவரோட திறமைகள் வீணடிக்கப்படுகிறது. இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சாதனையாளர்கள் நீங்கள் எப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரை பார்த்தீங்கன்னாலும் அவங்க யாரும் ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் வைக்கல. நான் இதை வச்சாதான் நான் இப்படி தான் மெடிசன் போகணும், IIT போகணும் அப்படிலாம் யாரும் வைக்கல. அவங்க என்ன ஃப்ரீ ஃப்ளோ நல்லா பண்ணாங்களோ அப்படி தான் பண்ணாங்க. ஈவன் நீங்கள் மிஸ்டர் ஹர்ஷா போக்லி, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்காண்டி சொல்கிறேன், எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்காங்க. ஏன் சேத்தன் பகத் வெரி பாப்புலர்னா அவரோட டிகிரி, அவர் குவாலிஃபிகேஷன் அவர் அந்த வேலையை பார்க்கல. அவர் படித்தது IITயில் படித்தார், IIMல படித்தார், திருப்பி அவர் கதை எழுத வந்துட்டார். இது மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களோட பேஷன் என்ன இன்ட்ரெஸ்ட் அது ஓரியன்டாக பண்ணணும்னா நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருந்தால் அது ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் என்ன வேணாலும் கல்வின்றதை பிரித்து பார்க்கணும், வேலைக்கு வாய்ப்புக்கும் கல்வியும் சேர்த்து பார்க்கக்கூடாது. அதுக்கு தனியாக பெற்றோர்கள் அப்படி பார்த்தாங்கன்னா மாணவர்களை தவறாக கைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் இப்படி சொல்லும் போது யாழினி, இப்போ கல்வியில் இருக்கிற போது உடல் நலத்தை குறித்து நம்ம நிறைய பேசுகிறோம். உடல் நலத்தை பேணுறதுக்கு எல்லா விஷயங்களும் செய்கிறோம், அதற்கான உடற்பயிற்சிக்கான வகுப்புகள் கூட இருக்குது. ஆனால் மனநலம் பேணுறதுக்கான எந்த விஷயம் பெரிதளவில் இருக்கிறதா தெரியல. ஆசிரியர்களுக்கு கூட அதுக்கான விழிப்புணர்வு இருக்குதான்னு தெரியல. என்னென்னலாம் கரிக்குலம்குள்ளே சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல ஸ்கூல்ஸில் இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 87% மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் நமக்கு கிடையாது. 1 லட்சம் மக்கள் தொகைக்கு வெறும் 3 மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த ரேஷியோவில் தான் இருக்காங்க. இந்த விழிப்புணர்வு ஸ்கூல்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கணும். ஸ்கூல்ஸ்லேருந்தே ஆரம்பித்து கவுன்சிலிங் யூனிட்ஸு, சைக்கலாஜிக்கல் யூனிட்ஸ் அங்கேருந்து ஆரம்பித்தாதான் எல்லா சைட்லேயும், பேரண்டல் சைட்லேருந்தும், டீச்சர்ஸ் சைட்லேருந்தும், ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்தும் அவங்கள அழகாக ப்ரூன் பண்ணி கொண்டு வரதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சரி, இது நிகழ்ச்சியின் ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய இறுதி கருத்தாக மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது, இப்போ அடுத்த கட்டமாக அவர்கள் வந்து இப்போ கல்லூரிக்கு போக போகிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா பள்ளிக்கூடத்துலையும் படிப்பு தான், கல்லூரியிலும் படிப்பு தான், ஆனால் ரெண்டுத்திற்குமான மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. அவர்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டியது குறித்து மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, குறிப்பாக மாணவர்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு துறையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது சொல்கிறாங்க, இதில் போனால் நல்ல வேலை கிடைக்கும். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டர் துறையில் போனால் நிறைய வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி ட்ரம்ப் வந்தோடனே இங்கே கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. என்ன மாறுதல் வரும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் எதையுமே ஒரு ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதில் உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் தேர்வு செய்து அதுக்கப்புறம் போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு பெரிய பஃபே வச்சுருக்காங்க, எனக்கு கர்ட் ரைஸ் தான் இன்ட்ரெஸ்ட், வெறும் கர்ட் ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு பின்னாடி வந்து இது பஃபேயா இதெல்லாம் இருந்ததான்னு கேட்கக்கூடாது. அதனால் வந்து வாழ்க்கையில் இந்த தருணத்தில் வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் போகிறது நல்லது. நிறைய எக்ஸாமினேஷன் எழுதி வின் பண்ணணும். அந்த வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் போய் படிங்கன்னு சொல்லலை, பட் எழுதி வின் பண்ணிங்கன்னா அந்த வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் வழி நீங்கள் என்ன போய் படித்தாலும் நல்லா தான் படிப்பீங்க. நமக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான வசதியாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய நிறைவு கருத்தா, இப்போ வாழ்க்கையை எதிர்கொள்ள போகிறாங்க, ஒருவேளை தோல்வியுற்ற மாணவராக இருந்தால் அவர் வாழ்க்கையை எதிர்கொள்ள போகிறாங்க, அந்த வாழ்க்கையை வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் தான் சேர்த்து வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பொழுது எந்த மனநிலையோடு அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் இப்போ பெற்றோர் வந்து பிள்ளைங்களை இந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க அந்த கோர்ஸ் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கோட பின்னணி என்னென்னா பிள்ளை நல்லா இருக்கணும், நாளைக்கு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், தான் காலில் நிற்கணும், ஒரு சுயமரியாதையோடு இருக்கணுங்கிறத அவங்களோட பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் ஐடியா. அந்த ஐடியாவை பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு அஃப்கோர்ஸ் அப்பா அம்மா சொல்கிற இன்ட்ரெஸ்ட்டையும் மனசில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன பேஷனோ, சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ என்ன பேஷனோ, எது படித்தா அவங்களுக்கு சலிப்பு வராதோ, எது படித்தா அவங்க இயல்பாக படிக்கிறாங்களோ, ஒரு போர் அடிக்காதோ, ஸ்பான்டேனியஸாக அவங்க எனக்கு படிக்க இஷ்டம், இதை படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு படிக்கன்னு, அது என்ன மாதிரி இதுவாக இருந்தாலும் முதல்ல என்னென்னு ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு எது படிக்க இஷ்டம்னு பார்த்து அதில் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க வந்து அந்த துறையில் செலக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து அவங்களோட சக்ஸஸ் அண்ட் அவுட்கம் இன் லைஃப் ஆஸ் அ சிட்டிசன், ஆஸ் அ ப்ரொடக்டிவ் பர்சன் ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் விருப்பமானதை தேர்வு செய்து படிக்கணுன்றது தான் சொல்கிறீங்க. ஆமாம், ஏன்னா அல்டிமேட்டாக அப்போ உங்கள் பேரண்ட்ஸோட கோலும் ரீச் ஆகணும். அவங்களுக்கு நீங்கள் நல்ல நிலைமையில் நல்லா வரணுங்கிறது தான். நீங்கள் பிடிச்சதை எடுத்து பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட்டிவிட்டி ஜென்ரேட் ஆகும். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக உள்ளேருந்து வரும். கண்டிப்பாக அதை எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் சிறந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இப்போ தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் வந்து பயங்கர மன உளைச்சலுக்குள்ளே இருக்கும்போது நிறைய பேர் இப்போ சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போது கேள்விப்படுற எல்லா விஷயங்களுமே ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. எதுக்கு பயப்படணும்? அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, சொசைட்டி என்ன சொல்லும், இவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இப்படி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரொம்ப தன்னை அப்படியே புழுக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு அவங்க போகிறாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது இம்மீடியட்டாக நம்ம எந்த மாதிரி நீங்கள் மனநிலையில் இது வரைக்கும் இருந்தீங்களோ பேரண்ட்ஸ் அதை பற்றி கிடையாது. இனிமேல் உங்கள் குழந்தையோ உங்கள் பிள்ளையோ வந்து நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கல, அதுக்கே நிறைய பேர் இப்போ சோர்ந்து போயிட்டாங்க. காலையிலேருந்து மார்க்ஸ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டதில் நான் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கலன்னு யாருக்கிட்டையும் பேசாமல் ரொம்ப லோவாக இருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டமும் சோஷியல் சப்போர்ட் சிஸ்டமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இது கிடையாது. ஆமாம், this is just a temporary very subjective இதனால வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது, இது வந்து நீ கிடையாது, இது வந்து உன்னோட ஐடென்டிட்டியோ உன்னோட ரெப்ரசன்டேஷனோ கிடையாது அப்படிங்கிறத புரிச்சு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். வாழ்க்கையில் பல நிகழ்வுகள்ல இது ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலே அந்த டிப்ரெசிவ் ஃபேஸ்லேருந்து அவங்களுக்கு வெளியே வரது ஈஸி. இதையும் தாண்டி இப்போ பலர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளே ஆளாகிறாங்கன்னா சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, சரியாமல் தூங்காமல் இருக்கிறது, அலூஃபாக இருக்கிறது, திடீர்னு கோவப்படுறது, ஃப்ரீக்வெண்ட் மூட் ஸ்விங்ஸ் வர்றது, இந்த மாதிரி திடீர் மாற்றங்கள் ஏற்படுது, சரியாக அவங்க ட்ரெஸ்ஸிங்கோ தலை வாடுறதோ அதெல்லாம் பண்ணாமல் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலியும் சரி கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இப்போ விளையாட்டுத்தனமாக எதுக்கு இதெல்லாம் வாழ்க்கையா, நான் சாக போகிறேன் அப்படின்னு ஜோக் அடிக்கிறது, இல்லை எங்கேயாவது எழுதி வைக்கிறது, யாருக்கையாவது ஃப்ரெண்ட் கிட்ட கேஷுவலாக கமெண்ட் பண்ணுறது, சாகணும் போல் இருக்குது, வெறுப்பாக இருக்குது, இந்த மாதிரி கமெண்ட்ஸை எஸ்பெஷலாக இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து உடனே அட்டென்ட் பண்ணி என்ன விஷயம்னு அவங்கள பேச வச்சாலே பாதி அவங்களுக்கு வென்டிலேட் பண்ணி அழுதுட்டாலே பாதி ஆஃப் தி இஷ்யூ சால்வ் ஆகிடும். அப்போ மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கள் கூட இருக்கிற நண்பர்களும் பெற்றோரும் ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப
ஜாக்கிரதையா clean-ஆ இருக்கணும்னு இருக்கணும். அது சும்மா துக்கத்துல அந்த மாதிரி பேசுது அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ற எல்லாருமே எங்கேயாவது ஒரு வார்னிங் சைன். ஆக்சுவலா வந்து சூசைட் அட்டெம்ப்டே வந்து ஒரு 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 கிரை ஃபார் ஹெல்ப் தான், ஒரு அட்டென்ஷனுக்காக பண்ற ஹெல்ப் தான். ஒரு ரொம்ப ஹோப்லெஸ்ஸா ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றவங்க மட்டும்தான். எல்லாருமே அதை பண்றது இல்லை. ஐயோ எல்லாம் நம்மளை கைவிட்டாங்க, நம்மளுமே தோத்து போயிட்டோமே அப்படின்னு ஒரு நிர்கதையான நிலைமை வரும்போது தான் அவங்க இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கியூஸ் கொடுப்பாங்க, வார்னிங் சைன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை அல்ல தட்டி போட்டுருவோம். அவன் சொல்லிட்டே இருந்தான், அந்த பையன் டல்லாவே இருந்தான், மூஞ்சி சோர்ந்தே இருந்துச்சு, சரியா சாப்பிடல, மத்தியானம் நைட்லாம் தூங்கவே இல்லை, முழிச்சுட்டே இருந்தான், நாங்கள் என்னமோ சரியாயிடும், அப்படி விடக்கூடாது. அப்போ வாழ்க்கை வாழ்றதற்கான வாய்ப்பு இருக்குன்ற போது அவர்கள் வாழ்றதுக்கு தான் முயற்சி செய்வாங்க, தற்கொலைக்கான முயற்சியை கைவிட்டுருவாங்கன்னு சொல்றீங்க. அதை கூட இருக்கிறவங்க தான் அதை வந்து சரி செய்யணும். ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை கடந்து வர்றது இந்த இளைஞர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. சரி, இவ்வளவு நேரம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நேர்களே, 8 திசை நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு விஷயங்களை விவாதித்தோம். 12வது வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வந்திருக்கிறது. இது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுன்றது இது ஒரு வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு தான். இதுதான் வாழ்க்கை இல்லை. இதை வைத்து தான் நம் வாழ்க்கையை அடுத்த கட்டம் நகர்த்த போகிறோம்ன்றதும் இல்லை. இது மதிப்பெண்கள் அதிகமாக வாங்காதவர்கள் பெரிய அளவில் வாழ்க்கையில் சாதிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். மதிப்பெண் அதிகம் பெற்றவர்கள் பெரிய அளவு சாதிக்காமல் அடுத்த கட்டத்திற்கே நகர முடியாமல் இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போது இதை வந்து ஒரு சமபலத்தோடு ஒரு சமநிலையோடு இதை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கைக்கு பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த 8 திசை நிகழ்ச்சியின் பார்வையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நண்பர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.